வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கம்பெனியோட என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இந்த கம்பெனி, என்னெல்லாம் மக்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அனலைஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேபிட்டல் 16,900 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹1,333 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா 46 கோடி தான் இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% இவங்க ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 0.99% தான் உங்க சேல்ஸ் growth இருக்கு. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 6,768 கோடி இவங்க சேல்ஸ் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 209 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 3,449 கோடி ரூபாய் இவங்க வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு நம்ம பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்கு. என்ன ஒரு பெரிய மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth மட்டும் 0.99% மட்டும் தான் உங்களுக்கு சேல்ஸ் growth இருக்கு. மித்தபடி உங்களோட சார்ட் உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த இது பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். 2006லேருந்து 2024 வரையும். 2006லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 ₹20 அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2009 வரையும். 2009க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆகி மேல மேல அப் மூவ்மெண்ட் ஒரு சின்ன சின்ன டவுன் வந்தாலும் அப் டவுன் மேலேயே தான் போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ₹2,500 வரையும் ட்ரேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ₹1,500 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்த அளவுக்கு எதனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய டவுன் வந்திருக்குங்கிறத நம்ம ரிசல்ட்ல பார்த்தா தெரியும். இந்த கம்பெனி எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க, எவ்வளவு வந்து நெட் ப்ராஃபிட் பண்றாங்கிறது பார்த்தாலே தெரியும். இந்த இதனால இவ்வளவு பெரிய டவுன் வந்திருக்கு. இதுக்கு மேல இது மேல போகுமா போவாதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2018ல கிட்டத்தட்ட 4,832 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய லெவல்ல இந்த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஒரு ஒரு ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 500 கோடி கிட்ட இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2018 4,800 கோடி பண்ணவங்க 2023 வரையும் பார்த்தீங்கன்னா 6,700 கோடி தான் பண்றாங்க. பெரிய லெவல்ல அவங்க வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018ல 351 கோடி பண்ணியிருக்காங்க. 19ல 410 கோடி அப்படியே பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகல. 2022ல மட்டும்தான் ஒரு 567 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எதுல அவங்களுக்கு அதிகமா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னா அதர் இன்கம்ல தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த 398 கோடி தான் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேற வகையில ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த கம்பெனிக்கு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பொருளுக்கான ப்ராஃபிட் கிடையாது. ஏதோ வேற வகையில தான் உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. அதனால இது ஒரு நம்ம இந்த 567 கோடியை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 2022ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அவங்களால மூவ்மெண்ட் கொடுக்க முடியாம ஒரு நெட் ப்ராஃபிட்டும் சரி, சேல்ஸும் சரி அவங்களால பண்ண முடியாம இந்த கம்பெனி வந்து ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எப்ப இந்த கம்பெனி வந்து சேல்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டையும் அடுத்தடுத்த லெவலுக்கு மேல மேல போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த கம்பெனி ஒரு மல்டிபிளர் ஆக வாய்ப்பு இருக்கு ஒழிஞ்சு இந்த நேரத்துல ஒரு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும். இல்லாட்டி இந்த கம்பெனி வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் சைடே போயிட்டு இருக்குல்ல. ஒரு சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா 300 கோடி பண்றாங்கன்னா 300 400 500 அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு போயிட்டு அது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஒரு 6 மாசம் 1 வருஷம் இந்த கம்பெனி நம்ம வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 3,449 கோடி ரூபா வச்சிருக்காங்க. ரிசர்வ் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அதிகமாக தான் வச்சிருக்காங்க. பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 46 கோடி தான் உங்களுக்கு கடன் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேரை வந்து அவங்களே எவ்வளோ ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% வந்து அவங்களே அவங்க ஷேரை ஹோல்டு பண்றாங்க. 2017ல இருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த 75% கொஞ்சம் கூட அவங்க வந்து குறைக்கவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கம்பெனி மேல அதிக நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த கம்பெனியோட ஷேரை வந்து அவங்க எந்த வகையிலையும் விற்காம 2017ல இருந்து இது இன்னை வரையும் விற்காம அவங்களே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த புது புது இனோவேஷனை கொண்டு வந்து சேல்ஸையும் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி அடுத்தடுத்த லெவலுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 3.6% வந்து எஃப்ஐ வச்சிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 12.6% வந்து நம்ம டிஏ ஹோல்டு பண்றாங்க ஸ்டாக்கை. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 8% ஹோல்டு பண்றாங்க இந்த கம்பெனி ஸ்டாக்கை.
இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, என்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்தியால ஒரு பிரபலமான பிராண்டுன்னு சொல்லலாம். இவங்க பண்ற என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் பண்றாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வெரைட்டி பண்றாங்க. சிங்கிள் டோர், டபுள் டோர், 3 டோர் இந்த மாரி பாட்டம், சைடு அப்படி இப்படின்னு நெறைய பிராண்ட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாரி எக்கச்சக்கமான டிஃபரெண்டான மெத்தட்ல இவங்க வந்து புதுசு புதுசா இனோவேஷன் கொண்டு வந்து, அதையும் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்களும் ஒரு பெரிய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனரும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மைக்ரோ ஓவன் பண்றாங்க, டிஷ் வாஷர் பண்றாங்க, பியூரிஃபையர் பண்றாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஹோமுக்கு தேவையான அப்ளையன்ஸ் சிஸ்டம் முக்கியமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்பெனி லாங் டைம்ல ஒரு நல்லா வளர வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் இன்கிரீஸ் ஆகல. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகல. அதனால தான் அவங்க ஒரு ஒரு ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. வரக்கூடிய குவார்டர்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ்மென்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பயே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கம்பெனிய ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் ஒழிஞ்சு, அவசரப்பட்டு இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் இப்ப கிடையாது. ஒரே லெவல்ல நிக்குது. அடுத்த லெவலுக்கு அவங்க போனாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம யோசிக்கலாம். இதே மாதிரி வேற எந்த கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.